நகைச்சுவை நடிகர் செந்தில் வரலாறு. இந்த செந்தில் எந்த ஊரை சார்ந்தவர்? இவர் சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டார். ஏன் சண்டை போட்டார்? சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தார், என்னவெல்லாம் வேலை பார்த்தார், இந்த நடிப்பு துறைக்குள்ள எப்படி வந்தார், வந்த ஆரம்பத்தில் இவருடைய சம்பளம் என்ன, இவர் உச்சத்தில் இருக்கும்போது இவருடைய சம்பளம் என்ன, அதற்கப்புறம் இவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டது, இவர் உண்மையிலேயே குழந்தை முகத்தோட ரொம்ப இன்னோசென்ட்டாக காமெடி பண்ணுறவர், இயல்புல எப்படிப்பட்டவர், இவர் அரசியலில் சாதித்தது என்ன அப்படின்னு இவரை பற்றியான வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அந்த எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் தொகுத்து தரப்போகிறேன். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. செந்தில் அவர்கள் 1951ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற முதுகுளத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் உள்ள இளஞ்செம்பூர் அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் பிறந்தார். இவருடைய அப்பா பேரு ராமமூர்த்தி, இவருடைய தாயார் பேரு திருக்கம்மாள், இவருடைய சொந்த பெயர் முனுசாமி. இவரோட பிறந்தவர்கள் மொத்தம் 6 பேர். இதுல செந்தில் 3ஆவதாக பிறந்தவர். 5ஆம் வகுப்பு வரை படித்த இவருடைய தந்தையோட கடையில வேலை பார்த்திருக்கிறார். இவருடைய தாத்தா தந்தை எல்லாருமே மளிகை கடையை வைத்திருந்ததுனால கடைக்காரங்க குடும்பம், கடைக்காரங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்களாம். ஒரு நாள் இவருக்கும் இவருடைய அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்குது. அதில் அவங்க அப்பா இவர் அடித்த காரணத்தினால 12 வயசே ஆன செந்தில் கோவித்து கொண்டு சென்னைக்கு ஓடி வந்திருக்கிறாரு. சென்னையில் சாப்பாட்டுக்காக முதல்ல ஒரு எண்ணெய் ஆற்ற செக்கில் வேலைக்கு சென்றிருக்கிறார். அதற்கப்புறம் ஒரு மதுபான கடையில் வேலை பார்த்துருக்கிறார். அங்கே வந்துட்டு போயிருந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு, கோ டைரக்டரு, டைரக்டரு இவங்க கிட்டலாம் கொஞ்சமாக பழக்கம் பிடிக்க ஆரம்பித்து தான் நடிப்புத்துறைக்குள்ள வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் மெல்லமாக நாடகத்துறையில் சேர்ந்து நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த மேடை நாடகங்களில் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்போ அவருக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பழக்கமாகிறாரு. அவரோட உதவியினால இதிகார பக்கி அப்படிங்கிற மலையாள படத்தில் நடிக்கிற ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவில் ரொம்ப சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கார். பசி, கிளிஞ்சல்கள், மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, தீர்ப்புகள் திருத்தப்படலாம், அர்ச்சனை பூக்கள், பொய் சாட்சி, தூரல் நின்று போச்சு, மலையூர் மம்பட்டியான், வைதேகி காத்திருந்தால், நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு பட்டியலிடலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன வேடங்களை பண்ணிட்டு இருந்தவருக்கு 1983ஆம் ஆண்டு வெளியான மலையூர் மம்பட்டியான் படம் ரொம்ப திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அதற்கப்புறம் ஒரு 14 வருடங்கள் கழித்து இவர் சொந்த ஊருக்கு அப்பா அம்மாவை பார்க்கறது போயிருக்கிறாரு. இதற்கு இடையில அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் செந்தில் எங்க இருக்கிறாருன்னு தெரியாம அவரை ஊரா தேடி அலைஞ்ச கதையும் இருந்திருக்கிறது. இவர் ஒரு நடிகராக அறியப்பட்ட போது ரொம்ப சந்தோஷமா பெருமையோட ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. சொந்தக்காரங்களும் அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அவரை வரவேற்றிருக்கிறாங்க. இவருக்கு 1984ஆம் ஆண்டு கலைச்செல்வி அப்படிங்கிறவரை திருமணம் செய்து வைத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு மணிகண்ட பிரபு, கேமச்சந்திர பிரபு அப்படின்னு 2 மகன்கள் இருக்காங்க. இதில் மணிகண்ட பிரபு அப்படிங்கிறவர் ஒரு டாக்டர், ஹேமச்சந்திர பிரபு அவர்கள் உதவி இயக்குநராக வேலை செய்து கொண்டு வருகிறார். 1979ஆம் ஆண்டிலிருந்து இவர் நடித்து வந்தாலும் அந்த சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் ரூபாய் 5லிருந்து ரூபாய் 100 வரைக்குமா. 1985ஆம் ஆண்டு வெளியான உதயகீதம் படத்துல தான் கவுண்டமணி செந்தில் காமெடி ரசிகர்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றது. செந்திலோட மார்க்கெட்டும் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. சம்பளம் 100லிருந்து 1000ஆக உயர்ந்திருக்கிறது. 1979ஆம் ஆண்டு ஓரிரு படங்களில் நடித்து வந்த செந்திலுக்கு 84ஆம் ஆண்டு 17 படங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 1985ஆம் ஆண்டு 29 படங்கள்லையும் 1986ல் 36 படங்கள் நடித்து வரிசை கட்டி சினிமாவை அவர் கலக்கி வந்திருக்கிறாரு. செந்தில் நடித்து ஒரு வருடத்தில் 80 படங்கள் வெளியாகியது. அப்போ ஒரே நேரத்தில் 45 படங்களில் நடிக்கக்கூடிய நிலை. தூங்க நேரம் இல்லாமல், சாப்பிட நேரம் இல்லாமல் இவர் நடித்து தள்ளி இருக்கிறார். தன்னால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு 1300க்கும் அதிகமான படங்களில் செந்தில் நடித்திருக்கிறாராம். தமிழில் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகள்லையும் இவர் நடித்திருக்கிறார். ஆரம்பத்தில் 5 ரூபாய் சம்பளம் வாங்கிய செந்திலுக்கு அவர் உச்சத்தில் இருக்கும்போது 25 லட்சம் சம்பளமா. விவேக் வடிவேலு கூட்டணி வர்ற வரைக்கும் தமிழ் சினிமாவை கலக்குன்னு கலக்கியவர் செந்தில் கவுண்டமணி ஜோடி. செந்திலுக்கு நகைச்சுவை பகுதிகளை எழுதி கொடுத்தவர் வீரப்பன் அப்படிங்கிற ரைட்டர். இவர் தான் செந்தில கவுண்டமணிகிட்ட அறிமுகம் செய்து வைத்திருக்கிறாரு. இவ்வளவு ஏன், கரகாட்டக்காரன் படத்துல ஒரு வாழைப்பழ காமெடியை எழுதியதே அந்த வீரப்பன் தானா. அதனால செந்திலுக்கு கிடைத்த வெற்றியில வீரப்பனுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அப்படின்னு செந்திலே எங்க போனாலும்
அந்த நன்றி மறக்காமல் சொல்லுவாராம். கொடைக்கானலில் ஒரு ஷூட்டிங்கின் போது செந்தில் அவர்கள் தவறி விழுந்ததால் அவருடைய முதுகு எலும்பில் அடிபட்டு அதனால ஒரு 7 வருடங்கள் சினிமாவில் நடிக்காமல் ஓய்வில் இருந்திருக்கிறார். அந்த 7 வருடங்களும் செந்தில் அவருடைய மனைவி அவரை ஒரு குழந்தையை போல பார்த்து கொண்டாராம். அதனால தான் மனைவி தான் அந்த உலகத்திலே தனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவருடைய மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் செந்தில் சூர்யா நடிப்பில் வந்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்தார். அதற்கப்புறம் நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடிக்க ஆரம்பித்தார். லட்சமாக சம்பளம் வாங்கிய செந்தில் சென்னையில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறார். இதன் மதிப்பு பல கோடி. இவர் நிறைய விலை உயர்ந்த கார்களும் வைத்திருக்கிறார். இது எல்லாமே இந்த சினிமா துறையில் உழைப்பில் வாங்கிய சொத்துக்கள். இவருக்கு விவசாயம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா. இவருடைய சொந்த ஊரான ராமநாதபுரத்தில் நிறைய விவசாய நிலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவர் இன்னமும் விவசாயம் ஆள் வைத்து செய்து கொண்டிருக்கிறாராம். இருந்தாலும் கூட தானே நேராக போய் விவசாய வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாராம். அது செய்ய முடியலன்னு வருத்தமும் படுவாராம். இவர் தான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்கிறது தான் நடிகர்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. குழந்தை போல முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப இன்னோசென்ட்டாக காமெடி பண்ணுற செந்தில் அவர்கள் படத்தில் பேசி ரொம்ப பிரபலமான வசனங்கள் என்னென்ன அப்படின்னா, இவர் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படத்தில் அந்த இன்னொன்று தானே இது அப்படின்னு சொல்கிற வசனம் ரொம்ப உலக புகழ் பெற்றது. நேர்மை எருமை கருமை அப்படின்னு சொன்ன வசனம். பாடுறீங்க ராசாத்தி, டே அண்ணனுக்கு புறவைடா, அண்ணன் நன்றி உள்ளவர், டே அண்ணன் சிகப்புடா கோயில் கால, புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி, பூனைக்குட்டி தம்பி புலிக்குட்டி, இது மந்திரிச்சு விட்ட தாயத்து இல்ல, இதுதான் சைனடு குப்பி, ஐயையோ அறிவு கொழுந்துண்ண நீங்க, கோழி முட்டை மாதிரி இருக்கு, இதுல எப்படின்னு லைட் எரியும், என்னென்ன உடைச்சிட்டீங்க. இது வைதேகி காத்திருந்தால் படத்திற்காக இன்றைக்கு வரைக்கும் மீம்ஸ்ல ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வசனம் இது. பேனர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றான். இது சேரன் பாண்டியன் படத்துக்காக. அண்ணே ஆத்தா பல்லு என்ன அப்படி இருக்கு, இது சின்ன கவுண்டர் படத்துக்காக. இது அவர் குழந்தை போல முகத்தை வைத்துக்கொண்டு இதை பேசியிருப்பாரு. அதிமுகவில் நட்சத்திர பேச்சாளராக இருந்தவர் சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அமமுகவில் இணைந்திருக்கிறார். அவருக்கு கட்சி அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். உலக புகழ்பெற்ற லாரல் ஹார்டி போல செந்தில் கவுண்டமணி இந்த இணையருடைய காமெடி தமிழக திரை வரலாற்றில் யாராலும் மறக்கவே முடியாத காமெடி. ஒரு 50 ஆண்டு காலம் சினிமா வரலாற்றில் தமிழக மக்களை குலுங்கி சிரிக்க வைத்தவர் இந்த காமெடி நடிகர் செந்தில் அவர்கள். இந்த செந்தில் அவர்கள் மறுபடியும் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இவருடைய இந்த திரைப்பயணமும் மிக வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.